அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான பதிவு. சசயோகம். சசயோகம் என்றால் என்ன? எல்லா மனிதரும் நிறைய யோகங்களை சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல யோகம்தான். இந்த சசயோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யார்? இந்த சசயோகத்துக்கு உரியவர் யார்? இதை தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சசயோகம் என்பது சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் தான் சச. அவர் ஆட்சி உச்சம் பெறுகின்ற வீடுகள் மகரம், கும்பம். அதற்கடுத்து உச்சமாகிற வீடு துலாம். இந்த வீடுகளில் இருந்து அந்த வீடுகள் என்ன சொல்லலாம்னா கேந்திரமாக வரும். கேந்திரமாக வரும். 1, 4, 7, 10 வரணும். அப்படி வருவது யார் யாருக்கு வரும்? இப்ப இந்த சசயோகம் என்பதோடைய கண்டென்ஸை சொல்லிடுறேன். யார் யாருக்கு இந்த சசயோகத்தை அனுபவிக்கலாம், எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அனுபவிக்கலாங்கிறது கடைசியில சொல்றேன். ஆனால் இது ஒரு நல்ல யோகம். நல்ல யோகம்னா என்ன சொல்றேன்னா, நல்ல யோகம் என்பது என்னன்னா, சந்திரனுக்கோ லக்கணத்திற்கோ, சந்திரனுக்கு அல்லது லக்கணத்திற்கு அல்லது சூரியனுக்கு, ஏன்னா விதி மதி கதி இந்த மூணுக்கும் இது ஆக்டிவேஷன் ஆகும். இந்த மூணுக்கும் இது ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப இந்த யோக அமைப்பு ஒருவருக்கு இருந்தால், இந்த யோக அமைப்பு ஒருவருக்கு இருந்தால் அவர் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய வெற்றி அடைவார். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய வெற்றி அடைவதற்குண்டான யோகத்தை இந்த சசயோகம் கொடுக்கும். சூரியனுக்கு 10 இருந்தாலும் சேர்த்தான், சூரியனுக்கு 10 இருந்தாலும் சேர்த்தான். சூரியனுக்கு 10 என்ன சொன்னா, சூரியனுக்கு 10 அப்படின்னா சூரியனுக்கு 10ஆம் இடம் என்ன சொன்னா, ஒன்று துலாமாக வரலாம், அல்லது மகரமாக வரணும், அல்லது கும்பமாக வரணும். ஏன்னா ஆட்சி உச்சத்துக்கு தான் அங்க மரியாதை. நம்ம வீட்டுக்கு சூரியனுக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக முடியாது. இந்த 3 இடத்துல சனி இருக்கணும். இந்த 3 இடத்துல சனி இருக்கணும், மகரம், கும்பம். அதற்கடுத்து என்ன சொன்னா துலாம். அப்ப மேச லக்கணத்திற்கு 7ல் சனி இருந்தால், 7 துலாம் வீடு இல்லையா, சனி இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு பெரிய வெற்றியாளர்களாக வந்து விடுவார்கள். ஆனால் வெற்றியாளர்களாக வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், கசைக்கு பிழிஞ்சு ஒரு யோகத்தை கொடுக்கும். கசைக்கு நல்லா பிழிஞ்சிருவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அற்புதமான கசக்குதலை பிழிஞ்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவான். ரிஷப லக்கணத்திற்கு 10ஆம் இடம் எது? ரிஷப லக்கணத்திற்கு 10ஆம் இடம் கும்பம். அப்ப கும்பத்தில் சனி இருந்தால், ரிஷப லக்கணமாக இருந்து கும்பத்தில் சனி இருந்தால் அது சசயோகம். அது ஒரு நல்ல யோகத்தை செய்யும். மிதன லக்கணத்திற்கு சசயோகம் கிடையாது, வராது. ஏன்னா எங்க வரும், இங்கிட்டு பார்த்தா என்ன சொன்னா 5ஆம் இடமா வந்துடும். கும்பம் என்ன சொன்ன, துலாம் 5ஆம் இடமா வந்துடும். அதற்கடுத்து என்ன சொன்னா 8, 9ஆக வந்துடும். அது இதுல கேந்திரத்துல இருக்கணும். அப்ப கிடையாது. கடக லக்கணத்திற்கு என்ன சொன்ன, கடக லக்கணத்திற்கு 4ல் சனி இருந்தால், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 4ல் சனி இருந்தால், அதற்கடுத்து என்ன சொன்ன, கடக லக்கணத்திற்கு 7ல் சனி இருந்தால், மகரத்துல சனி இருந்தால் இது சசயோகத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அதற்கடுத்து சிம்ம லக்கணத்திற்கு 7ல் சனி இருந்தால், சிம்ம லக்கணத்துக்கு 7ல் சனி இருந்தால் அது சசயோகம். கன்னி லக்கணத்துக்கு கிடையாது, கன்னி லக்கணத்துக்கு கிடையாது. துலா லக்கணத்துக்கு லக்கணத்தில் சனி இருந்தாலோ அல்லது 4ல் சனி இருந்தாலோ, மகர லக்கணம் 4வது லக்கணம் அது சசயோகம். விருச்சிக லக்கணத்திற்கு கும்பத்தில் சனி இருந்தால் அது சசயோகத்தை கொடுக்கும். தனுசு லக்கணத்திற்கு சசயோகம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேந்திரங்களாக உபயலக்கணத்துக்கு கேந்திரங்களாக துலாமோ
அதற்கடுத்து மகரமோ கும்பமோ வராது. அப்ப அவர்கள் இந்த ஆசைப்பட முடியாது. அதற்கடுத்து மகர லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி, துலாத்தில் சனி இருந்தால் அது சசயோகம். மகர லக்கணத்திற்கு அந்த கொடுப்பினை கிடைக்கலாம், இதெல்லாம் கிடைக்கணும். அதற்கடுத்து துலா லக்கணம், துலா லக்கணத்துக்கு லக்கணத்துல சனி இருந்தால், கண்டிப்பாக வந்து என்ன சொல்றேன்னா, கும்பலக்கணம், கும்பலக்கணத்திற்கு வந்து லக்கணத்திலே சனி இருந்தால் அது சசயோகம். மீன லக்கணத்துக்கு கிடையாது. இதுதான் சசயோகத்தின் உண்மையான தன்மை. இது என்ன செய்யும் அப்படின்னா, பெண் வாழ்க்கை வசதியான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அதை வந்து என்ன சொல்லலாம்னா இருக்கு, ஆனால் வந்து என்ன சொல்லலாம்னா என்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் வந்து ரொம்ப அதை வந்து பல்லு போன பிறகு பட்டாணி கிடைச்ச மாதிரி, பல்லு போச்சு ஆனால் பட்டாணி வந்து என்ன சொன்னாங்கன்னா கை நிறையா கொண்டாந்து கொடுப்பான். அப்போ சுவைச்சு சாப்பிடும். படபடன்னு நறுபுறுன்னு மென்று சாப்பிடுவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை இது கொடுக்காது. ஆனால் யோகமாக இருப்பார்கள். எப்படி யோகமா இருப்பாங்கன்னா, என்ன யோகம் கொடுக்கும் அப்படின்னா, இவர்கள் சம்பாத்தியம் பண்ணியதை, இந்த சசயோகத்துடைய அமைப்பு, இவர்கள் சம்பாத்தியம் பண்ணியதை பேரம்பேத்தி சாப்பிடுவாங்களாம். பேரம்பேத்திகள் வந்து இவர் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, சம்பாதிச்சு நல்லா வச்சிருவாங்க. அதை வந்து என்ன சொன்னாங்க, தான் பெற்ற பிள்ளைகளும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் இந்த சசயோகத்தில் வந்து துலாத்திலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சனி இருந்து அது உங்களுக்கு கேந்திரமாக வந்து விட்டது என்று சொன்னால், 1 4 7 10 வந்து விட்டது என்று சொன்னால், உங்கள் பேரன் பேத்திகள் வந்து என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய சம்பாத்தியத்தை ரசித்து ருசித்து, எங்க தாத்தா சம்பாத்தியம் பண்ணி வச்சாரு, எங்க தாத்தா வந்து இந்த நிலத்தை வாங்கினாரு, தோப்பை உருவாக்குனாரு, அதுல தங்குறதுக்கு வந்து என்ன சொன்னா வீடு கட்டி வச்சாரு, குளிக்கிறதுக்கு ஷவர் பாத்ரூம் ரெடி பண்ணி வச்சாரு, தொட்டியில நீச்சல் அடிக்கிறதுக்கு சரி பண்ணி வச்சாரு. இத்தனையும் யாரு சொல்லுவாங்க? உங்க பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளைகள் பருவ வயதுல வந்து என்ன சொன்னா, தோட்டத்துல இளநி வெட்ட போக 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டு கொண்டு காரை உள்ள விடுற அளவுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, காரை வந்து கேட்டு திறந்தாலும் உள்ள விட்டு அந்த தொட்டி பக்கம் போற வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தாத்தா வந்து அந்த அளவுக்கு அந்த சசயோகத்தை தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்லாமல் பேரன் பேத்திகளும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து விடுவார்கள். பிளஸ் அதே தோட்டத்தில் அவர்கள் சமாதி ஆவார்கள். பிழைச்சிருடா அப்படின்றாங்க. எப்படி 2 சமாதி இருக்கும்? உறுதியாக இருக்கும், இதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு யோகம் தான். சனியை எல்லாரும் நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சில நேரங்களில் வந்து நம்ம ஜோதிடத்துல சொல்லுவாங்க, லக்கணத்துக்கு 1 4 7 10 சனி இருக்கக்கூடாது. எந்த லக்கணத்திற்கு 1 4 10 1 4 7 10 சனி இருக்கக்கூடாது. ஏன்னா சனிக்கு கேந்திரங்கள் பிடிக்காது. அவர் ஏற்கனவே கேந்திரங்கள்லாம் என்னது? லக்கணம். அவர் ஏற்கனவே கால் ஊனம். அப்ப நேரம் நடக்கணும்னு பார்த்தா பிடிக்குமா? 4ஆம் இடம், அவர் வேகமாக ஓட முடியாது. 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், மனிதனுடைய வேகமான நடை. 7ஆம் இடம் என்னைக்குதான் இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து, ஒரு ஊனமான கணவன் தன்னுடைய மனைவியிடம் எப்படி கட்டுப்பட்டு இருக்கணும்? போடா அப்படின்ட்டு போயிடுவார். அதே சமயத்துல 10ஆம் இடம் கேந்திரம், அதில் என்னதான் நீங்க வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, சனி இருந்தாலும் வேலையில ஒரு உளைச்சல் பிரச்சனை இருந்தது, நிம்மதி இல்லாம இருக்கும். இது ஜென்ரலாக வந்து சனி 1 4 7 10 இருந்தால் அப்படிங்கிற ஒரு கணக்கு. ஆனால் சசயோகத்தில் சனி இருந்தால், மேசலக்கணத்திற்கு சனி வந்து என்ன சொன்னான்னா, உச்ச வீட்டிலேயோ துலாத்துல இருந்தா 7ஆம் இடத்துல இருக்குது. அப்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம இப்படி எடுத்தவொடனே என்ன சொன்னா, 7ல சனி இருக்குது கேந்திரம், நீங்கள் பாதிக்கப்பட்டு போயிருந்தீங்கன்னா நம்ம ஏமாந்துருவோம். அந்த சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து, துலாத்துல இருக்கா மகரத்துல இருக்கா, சில நேரங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இருக்கலாம். இப்ப துலாத்திலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்கலாம். லக்கணம் மாறி இருந்தா என்ன செஞ்சிருவீங்க? லக்கணம் மாறி இருந்தா அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது.
அந்த சனி இருக்கின்ற இடத்திற்கு லக்கணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து லக்கணத்துக்கு 4ல் இருக்கணும், இல்லைன்னா 7ல் இருக்கணும், 10ல் இந்த மாதிரி வந்து லக்கணங்கள் வந்து இந்த 3 இடத்திற்கு வந்து 4ஆம் இடமாகவோ 7ஆம் இடமாகவோ 10ஆம் இடமாகவோ லக்கணமாகவோ வந்தால்தான் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து அது நடக்காது, அது நடக்காது. இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு வந்து என்ன சொல்ற சனி வந்து என்ன சொல்றான்னா துலாத்திலே வந்து என்ன சொல்றான்னா ஆட்சி பெற்று உச்சம் ஆகியிருந்தாருன்னா அது 5ஆம் இடத்து உச்சம், அது வந்து கோணத்தின் உச்சம். நமக்கு தேவை என்ன? 4, 7, 10, 1, 4, 7, 10 அது துலாமாக வரணும், அல்லது மகரமாக வரணும், அல்லது கும்பமாக வரணும். வந்தாதான் இந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் உபயலக்கணம் ஆகிய மிதுனம் கன்னி தனுசு மேடத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்காது என்று ஓங்கி சொல்லிட்டான். மேசத்துக்கு கிடைக்கலாம், ரிஷபத்துக்கு கிடைக்கலாம், கடகத்துக்கு கிடைக்கலாம், சிம்மத்துக்கு கிடைக்கலாம், துலாத்துக்கு கிடைக்கலாம், விருச்சிகத்துக்கு கிடைக்கலாம், மகரத்துக்கு கிடைக்கலாம், கும்பத்துக்கு கிடைக்கலாம். இந்த 8 லக்கணங்களுக்கு கிடைக்கலாம். இந்த 8 லக்கணங்களுக்கும் அவர் 4லோ 7லோ 10லோ லக்கணத்தில் இருந்தால், இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதுதான் சசயோகம் இப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை எல்லாரும் வந்து எந்ததுக்கு பார்த்துக்கிடலாம். முதல்ல மெயினான விஷயம் லக்கணத்திற்கு, அதற்கடுத்து சந்திரனுக்கு. அதாவது வந்து முதல்ல உங்க லக்கணத்துக்கு பாருங்க அந்த மாதிரி சனி இருக்குதான்னு, அல்லது என்ன சொல்றான்னா உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 3ஆவதா சூரியனுக்கு பாருங்க, சூரியனுக்கு பாருங்க. எனக்கு வந்து என்ன சொன்னா சசயோகம் வந்து என்ன சொன்னா சந்திரனும் சனியும் ஒன்று சேர்ந்து வந்து லக்கணத்திலே இருக்காங்க, கும்பத்திலே இருக்காங்க. அதனால அந்த சசயோகத்தை கண்டிப்பாக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் இப்ப நான் பேசுற என்ன சப்ஜெக்ட் இருக்குதோ அத்தனையும் நடந்திருக்கு. அதே சமயத்துல ஒரு குழந்தைக்கு வந்து சித்திரை மாதம் பிறந்தது, சூரியனுக்கு 10ல் சனி, உத்தியோகம் போக்குவரத்து எக்ஸட்ரா வந்து என்ன சொன்னா அது அதோடைய ஆதிபத்தியத்தில் வந்து அது என்னைக்கு உத்தியோகிக்கு வந்ததுன்னா அன்னையிலிருந்தே வந்து அது என்னதுன்னா அதிகாரி தான். அது 10 பேர் கீழே இருக்கிறான், அவன் 10 பேர் கீழே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும்போது சாயந்தரம் கிளம்புதான் அம்மா போயிட்டு வரம்மா இப்படின்னு சொல்லிட்டு போறான். இவர்களுக்கு என்ன இருக்குன்னா ஆள் அடிமைகள் இருக்கும், சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடு பொங்குறதுக்கு ஆள் இருக்கும், வண்டி வாகனம் ஓட்டுவதற்கு ஆள் இருக்கும், வேலைக்காரர்கள் இருப்பார்கள். எல்லா வித வந்து சனி கொடுக்கறது, சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்துல பெரிய வெற்றியாளர்கள் இவர்கள் தான். இது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லனா இதுல ஒரே ஒரு பார்வை, குறுபார்வை வந்து அந்த சனிக்கு இருந்து விட்டால் அதுல பெரிய யோகத்தை கொடுப்பான். இதை எல்லாரும் பரிசித்து பாருங்க. சசயோகம் என்பது சனியால் கொடுக்கப்படுகின்ற ஒரு லக்ஸுரிஸான யோகம். அந்த லக்ஸுரிஸான யோகம் உங்களுக்கு துலாத்தில் சனி உச்சமாக இருந்தாலும், மகரத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும், அது உங்களுக்கு விழுகின்ற லக்கணம், அந்த விழுகின்ற லக்கணம் அந்த சனிக்கு 4, 7, 10 விழுகின்ற மாதிரி இருந்தால் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இதை முதல்ல பார்த்துடுங்க. அதுக்கடுத்து சந்திரனுக்கு இருக்கான்னு பாருங்க, அதுக்கடுத்து சூரியனுக்கு இருக்கான்னு பாருங்க. மொத்தத்துக்கு என்ன சொல்றேன்னா சனி மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இதுல துலாத்திலேயோ இருந்து நம்மளுடைய லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய லக்கணத்திற்கு சந்திரன் 4லேயோ 7லேயோ 10லேயோ அல்லது லக்கணத்திலேயோன்னா வந்து என்ன சொன்னா உங்க லக்கணத்திற்கு இல்லை, அந்த லக்கணம் வந்து ஒன்று மகரமாக இருக்கலாம், அல்லது கும்பமாக இருக்கணும், அல்லது துலாமாக இருக்கணும், அப்ப சனி இருக்கணும். இப்படித்தான் சசயோகத்துடைய ரகசியம். பெரிய அற்புதமான யோகம். இதை எல்லாரும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இருந்தால் அனுபவித்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள், மனதார வழிபாடு செய்யுங்கள்.
சனியை மாதிரி கொடுக்கறவை யாருமே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி யோகங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பாடங்களையெல்லாம் அவர் கற்பித்திருப்பார். அப்படி கற்பித்திருந்தாலும் அது உங்களுக்கு கீழே என்ன சொல்லணும்னா, நெருஞ்சி முல்லை கொடுத்து பஞ்சனை முத்தை கொடுக்கக்கூடியதான் சசயோகம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும். இருந்தால் அணிவுங்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.